அன்பார்ந்தவர்களே, போலந்து நாட்டைச் சேர்ந்த ஜானூஸ் கோர்ச்சாக் என்பவர் மிக சிறந்த ஆசிரியராக அறியப்படுகிறார். குழந்தைகளின் ஆசிரியர் என்றும் குழந்தைகளின் உரிமை போராளி என்றும் அவர் அழைக்கப்பட்டார். குழந்தைகள் தங்களுக்கென்று உரிமைகளை கொண்டிருக்கின்றனர். தவறு செய்யும் உரிமை, சுயமாக கருத்துக்களை உருவாக்கிக் கொள்ளும் உரிமை, தங்களுக்கான மரியாதையை பெறுகின்ற உரிமை குழந்தைகளுக்கு உண்டு. ஏனெனில் அவர்கள் குழந்தைகள் மட்டுமல்ல, அவர்களும் மனிதர்களே என்று உலகிற்கு முதலாக பிரகடனம் செய்தவர் ஜானூஸ் கோர்ச்சாக். அவர் போலந்து நாட்டில் வார்சாவில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லம் ஒன்றின் தலைவராக பல ஆண்டுகள் பணியாற்றினார். 1942ஆம் ஆண்டு ஜெர்மனியின் ஹிட்லர் படைகள் போலந்தை ஆக்கிரமித்துக் கொள்கின்றன. கோர்ச்சாக்கின் ஆதரவற்றோர் இல்லத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருந்த 196 மாணவர்களையும் யூதர்கள் என்று பட்டியலிட்டு கொலை முகாமுக்கு அழைத்துச் செல்ல உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தந்தையோ அல்லது தாயோ யூதராக இல்லாத பட்சத்தில் கோர்ச்சாக் தன்னை விடுவித்துக் கொள்ளலாம் என்று அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் ஓர் ஆசிரியராக கோர்ச்சாக் அந்த அழைப்பை மறுத்து குழந்தைகளில் ஒருவராக அவர்களை வழிநடத்தி மரண முகாமை நோக்கி சென்றார். புது ஆடைகளை அணிந்து கொண்டு 196 குழந்தைகளும் தங்கள் நூலகத்தில் தங்களுக்கு பிடித்த புத்தகத்தை நெஞ்சில் அணைத்தபடியே மரண முகாமுக்கு சென்று உயிர் விட்ட பொழுது அவர்களில் ஒருவராக உயிர் துறந்தார் கோர்ச்சாக் என்னும் அந்த அற்புத ஆசிரியர். குழந்தைகளை பற்றி மட்டுமல்ல, ஆசிரியர்களுக்கும் அருமையான போதனைகளை தந்துவிட்டு சென்றிருக்கிறார். உண்மையான ஆசிரியர் தன்னுடைய நிம்மதியை வகுப்பறையின் 4 சுவர்கள் தவிர வேறு எங்கும் போய் தேட முடியாது. புனித தலங்களுக்கு சென்றாலும், எத்தனை புனித யாத்திரைகள் மேற்கொண்டாலும் ஆசிரியர்களின் நிம்மதி, அவர்களது போதி மரம் எப்பொழுதும் அவர்களது வகுப்பறைதான் என்று சொன்னார் ஜானூஸ் கோர்ச்சாக் என்ற அந்த அற்புத ஆசிரியர்.